Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு நார்மல் வீடியோ ஹெச்டி வீடியோவாக எப்படி KineMaster அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் மொபைலில் KineMaster அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட்னு இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுற ரேஷியோ சைஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ வந்து ஃபில் ஸ்க்ரீனில் எடுக்கான்னு பார்த்துட்டு ஃபில் ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்க வேல்யூ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நாம் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ரைட் சைட் மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஸ்டோர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து ஹெச்டின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 2 எஃபெக்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ஆட்டோ ஹெச்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த லேயர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்டில் நாம் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டிங் வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். So thanks for watching.